கொழும்பு கிராண்ட் மாஸ்க், அதாவது கொழும்பு பெரிய பள்ளியால் ஒரு அறிவித்தல் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் கவனிங்க. அவங்க ஒரு முன்னுதாரணமாக இந்த பிள்ளைகள கல்வியில ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், பிள்ளைகள கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி, தம்பி கொஞ்சம் கேளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீ கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி பிள்ளைகள் அவங்களாக முன் வந்து, அதாவது பள்ளி நிர்வாகம் முன் வந்து அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக பிள்ளைகள் கிளாஸ் நடத்துறாங்க. அப்ப முதலாவது இன்ஃபர்மேஷன் பிள்ளைகள், உங்களோட யார் சொந்தங்கள் கொழும்பு கிராண்ட் மாஸ்க்கு பக்கத்துல அதுக்கு கிட்ட உள்ள சொந்தங்கள் இருந்தால், உங்களோட தம்பி தங்கச்சிகள் கிரேட் 11க்கு கீழே கிரேட் 6க்கு மேல யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸ் அங்க நடக்கும், பேத்து சேர்ந்து கொள்ளையிலும். அதே மாதிரி பிள்ளைகள் நான் எல்லாருக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் பொருந்துற மாதிரி சொல்றேன். பிள்ளைகள் இந்த செயற்பாட்டை எல்லா ஊர்களையும், பள்ளி நிர்வாகமா இருக்கலாம், அடுத்தது கோயில் நிர்வாகமா இருக்கலாம், எல்லா கம்யூனிட்டிக்கும் பிள்ளைகள் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப கிராண்ட் மாஸ்க்ல பிள்ளைகள் ஒரு முன்னுதாரணமாக செய்யறாங்க. அப்ப ஒவ்வொரு கிராமங்களையும் பிள்ளைகள் நீங்க நினைச்சால், அதாவது ஒவ்வொரு கிராமங்களையும் பிள்ளைகள் இப்படி பள்ளி நிர்வாகம் முன் வந்தால் அந்தந்த ஊர்லேயே பிள்ளைகள் கிளாஸ்களை அமைச்சு சின்ன பிள்ளைகளுக்கு கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள கல்விக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கலாம். ஃப்ரீ கிளாஸ் அழகான முறையில் நடத்தலாம். ஒரு குடும்பத்துல 2-3 பிள்ளை இருந்து அந்த பிள்ளைகள் ஓலவனுக்கு கீழே உள்ள வகுப்புகளாக இருந்தா ஒரு தலைப்பில் 8 பாடம் 9 பாடத்துக்கு கிளாஸ் அனுப்புற நேரம் சும்மா யோசிங்களே. கிரேட் 11 படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு மாசத்துக்கு கிளாஸ் ஃபீஸே பிள்ளைகள் நாளைக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு மேல போகுது. அப்ப அதனால பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் யோசிச்சா, ஒவ்வொரு ஊர்லயும் பிள்ளைகள் எங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தோட இணைஞ்சி அந்தந்த ஊர்ல பிள்ளைகள் இப்படி ஃப்ரீ கிளாஸ் நடத்தினா எல்லாருக்கும் இந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாற்றத்தை பிள்ளைகள் நான் கொண்டு வரணும்னு யோசிக்கிறது. அப்ப இந்த மாற்றத்துக்கு பிள்ளைகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாற்றம் என்பதே பிள்ளைகள் எல்லாருக்கும் விரும்பக்கூடியதல்ல, எல்லாரும் விரும்புறதும் அல்ல. பிள்ளைகள் இந்த மாதிரி மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி மாற்றத்துக்கு பிள்ளைகள் எதிர்ப்புகள் தான் கூட வரும். அதையும் தாண்டி செய்யறதா பிள்ளைகள் சாதனை. அதனால நல்ல ஒரு முன்னுதாரணம். இதை எல்லா ஊர்களிலும் பிள்ளைகள் நடைமுறைப்படுத்தினா எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரைட். நிறைய ஊர்களில் பிள்ளைகள் டீச்சர்ஸ் வசதி இல்லை, நிறைய ஊர்ல பிள்ளைகள் போக்குவரத்து வசதி இல்லை, நிறைய ஊர்ல பிள்ளைகள் கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்குரிய வசதிகள் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா எல்லா ஊர்லயும் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் உருவாகுவாங்க. சமூகம் எதிர்காலத்துல படிப்போட போகும். இந்த ஜெனரேஷன் படிப்போட கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு படிப்பை ஊட்டி கொண்டு வரணும். கைவிட்டு போட்டு பின்னுக்கு பிடிக்கலாம்னு போற நேரம் அந்த பிள்ளைங்களை கவனிங்க, கையை விட்டுட்டு தூரம் போயிடும்.